பார்த்த பாடம் யாருக்கு ஞாபகம் இருக்கு என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். அதுலேருந்து ஒரு சின்ன ஒருவருக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ நேற்று நம்ம பார்த்ததுலேருந்து இது வந்து ஒரு சுழல் அட்டை. மேலே இருக்கிற பகுதியை நம்ம திருப்பி அதுக்கு சரியான ஒரு விடை எங்க இருக்குதோ அதில் நம்ம பொருத்தணும். அதனால பொருத்த அட்டைன்னு சொல்லுவாங்க, சுழல் அட்டைன்னு சொல்லுவாங்க. சரி, நிவாஸ் பாருங்க, எனக்கு வந்து பயிலுதல் அப்படிங்கிறத சரியா பொருத்தி காட்டுங்க. பயிலுதல் அப்படிங்கிறத இந்த அட்டை பையங்களை பார்த்து அப்படி பொருத்தி காட்டுங்க. பயிலுதல் அதுக்கு கீழே எங்க இருக்குதுன்னு பாருங்க. வெரி குட், ஜோரா கை தட்டுங்க. பயிலுதல் தான் சரியா இருக்கு. நீங்க வாங்க, நிவாஸ் போங்க. ஞானம் அப்படின்னா என்ன நீங்க பொருத்தி காட்டுங்க. ஞானம் அப்படின்னா என்ன, அது எங்க இருக்குன்னு பார்த்து பொறுத்துங்க. இந்த அட்டையை திருப்பணும், திருப்பி எங்க இருக்குன்னு காணும். ஞானம் இதுக்கான பதில் இங்க இருக்கணும், அது எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டா கவனிச்சு பாரு. பயிலுதல் தான் படித்தல். இப்ப அவங்க இது பண்ணா நீங்க ஞானத்துக்கு இது பொறுத்துங்க. ஞானம்னா இசைக்கருவியா? முழவுனாதான் இசைக்கருவி. நீ இன்னமும் சரியா பொறுத்தல, கண்டுபிடி. ஞானம்னா இறக்கமும் கிடையாது, இன்னும் ஒரே ஆப்ஷன் தான் வந்து. ஞானம்னா என்னது? நிவாஸ் வந்து பயிலுதல்னா ஒரே முயற்சியில என்ன பண்ணிட்டாரு, படித்தல்ங்கிறத சரியாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஞானம்னா வெட்கம். ஞானம்னா என்னது? மறப்பீங்களா? வெரி குட், போங்க. சார், இப்ப நாம இன்னைக்கு புதுசா ஒரு பாடம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்த பயிற்சி, ஒரு சின்ன விளையாட்டு. நம்ம முன்னாடி மண்ணில் சோழனுடைய மணி இருக்கிறதா நம்ம வந்து ஒரு கற்பனை செஞ்சுக்கலாம். அந்த மணியை போய் எது அடிக்கும்? பசு. அந்த பசுவா நீங்க என்ன நினைச்சுக்கணும்? பசு இப்ப என்ன செய்யுது, மனுநீதி சோழனுடைய அந்த நீதிமன்றனுடைய மணியை இடதுபுறம் அடிச்சதுன்னா நீங்க இடதுபுறம் சாஞ்சி கை தட்டணும். வலதுபுறம் அடிச்சதுன்னா வலதுபுறம் சாஞ்சி கை தட்டணும். சொல்லுங்களா? எழுதுங்க. என் கை பார்க்கணும், நானும் என்னுடைய கையும் தான் அந்த மனுநீதி சோழனுடைய மணியை என் கை பிடிச்சிருக்கு. என்ன ஒரு பசுவா பாவிச்சுக்கணும். முன்னாடி மண் அந்த மணி இருக்குது. வலது பக்கம் சாயும் போது நீங்க வலது பக்கம் சாஞ்சி கை தட்டுவீங்க, இடது பக்கம் சாயும் போது இடது பக்கம் சாஞ்சி கை தட்டுவீங்க. நான் எங்க நிறுத்துறனோ அங்க அப்படியே நிற்பீங்க. இது இருக்குன்னா உங்க கவனம் என்ன நோக்கி இருக்கா, இல்ல உங்க கவனச்சித்தங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ஒரு சிறு விளையாட்டு நம்ம செய்யலாம். ரெடியா இருக்கீங்களா? தயார் நிலையில இருக்கீங்களா? பாராட்டு பாராட்டு. ஒரு 2 பேரை தவிர மீதி பேர் எல்லாம் சரியா செஞ்சுட்டீங்க. நேரம் உங்களுக்கே நீங்க ஒரு முறை ஜோரா கை தட்டீங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு சின்ன விளையாட்டா நமக்கு தெரியும். ஆனா இது வந்து ஒரு கவனச்சிதறல். ஆசிரியர் பாடம் நடத்தும் போது மாணவர்கள் ஆசிரியர் கவனிக்கிறாங்களா, அவங்கள கூர்ந்து நோக்குறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எளிமையான விளையாட்டு. இப்ப நீங்க அதுல வந்து ஏறக்குறைய என்ன சொல்லலாம், நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு சொல்லலாம். நீங்க யாரும் என்ன செய்யல, இந்த பக்கம் மாறி அடிக்கல, ஒரு பேர் லேசா கை தட்டோம்னா அப்படியே நிறுத்தி. அப்ப ஆசிரியர் பாடம் நடத்தும் போது உன்னிப்பா கவனிக்கும் போதுதான் என்னது நமக்கு அது மனசுல பசுமரத்தாணி மாதிரி பதியும். இல்லாட்டி ஆசிரியர் அது ஏதோ ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரியும் நீங்க எங்க பார்த்துக்கணும்னா வீட்டுக்கு போய் மணிக்கணக்கில் அந்த பாடத்தை நம்ம என்ன செய்யணும், உட்கார்ந்து படிக்கிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? அதனால இப்ப நம்ம நடத்த போற பகுதியை நீங்க நல்லா கவனிப்பீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்ப வந்து நிறைய மருத்துவமனை இருக்கு, நம்ம போய் எல்லாம் ஊசி போட்டுக்கணும். ஒரு 50 ஆண்டு, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது போல மருத்துவமனை இருந்திருக்குமா? அப்ப என்ன செஞ்சிருப்போம்? பாராட்டு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கை தட்டீங்க. அப்ப மூலிகை மருத்துவம் அல்லது வேற ஏதாவது பெயர் இருக்கா? இயற்கை மருத்துவம். பாராட்டு. தம்பி பேர் என்ன? ஜெரத் மேத்யூஸ். ஜோரா கை தட்டுங்க. பாராட்டு. இயற்கை மருத்துவம். வேற இன்னொரு பேர் இருக்கு, யாராவது சொல்லுங்க. தமிழர் மருத்துவம். தம்பிக்கு ஜோரா கை தட்டுங்க. என்ன மருத்துவம்? மூலிகை மருத்துவம்.
தமிழ் மருத்துவம், இயற்கை மருத்துவம். இன்னும் ஒரு பேர் இங்க கண்டுபிடிங்க. பாராட்டு. தம்பி